டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரிடர் குழுவினர் வந்திருக்கிறாங்க. என்ன நடவடிக்கை அப்படிங்கிறது முடுக்கிவிடப்பட்டிருக்கு? அந்த தாழ்வான பகுதிகளில் தேவைகள் அப்படிங்கிறது இருக்கா? கண்டிப்பாக காயத்ரி, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழை எச்சரிக்கை என்பது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் விடப்பட்டிருக்கிறது. அதன் சார்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, அதே போன்று நாகை மாவட்டத்திற்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டத்திற்கு ஆவடியிலிருந்து உதவி ஆய்வாளர் மல்லிகா தலைமையில 29 காவல்துறையினர் அந்த பேரிடர் மீட்பு குழுவினர் தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்காங்க. இதே போன்று சீர்காழி மற்றும் நாகை மாவட்டம், தஞ்சை மாவட்டத்திற்கும் அந்த பேரிடர் மீட்பு குழுவினர் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் யாரேனும் பாதிப்புகள் சந்தித்தால் அவர்களை உடனடியாக மீட்பதற்காக இந்த மீட்பு குழுவினர் வந்திருக்கிறார்கள். இவர்களிடம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 படகுகள், அது மட்டும் இல்லாமல் மரமறுக்கும் இயந்திரம், ஜெனரேட்டர் வசதி உள்ளிட்ட அந்த தேவையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 176 இடங்கள் தாழ்வான பகுதிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த கனமழையின் சார்பால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை மீட்பதற்கு இந்த மீட்பு குழுவினர் மட்டுமில்லாமல் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள காவல்துறையினர் மற்றும் மற்ற துறையை சேர்ந்த அதிகாரிகளும் இதில் தயார் நிலையில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். குறிப்பாக ரேஷன் கடை ஊழியர்கள், ரேஷன் கடை கண்டிப்பாக மூடக்கூடாது, அத்தியாவசிய பொருட்கள் பொதுமக்களுக்கு தேவையானவே வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 2 லட்சம் மணல் மூட்டைகள் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. மாவட்டம் பகுதி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. நன்றி ராஜசேகர்.